ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார்? கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள், எடை போட்டு நடை போடுகின்றவர்கள், பிறருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை அப்படியே ஸ்கேன் செய்து பார்ப்பவர்கள், எடை போடுபவர். அப்படிப்பட்டவர்களுடைய ராசியிலே உள் அடங்கிய பாதங்கள் என்னென்ன? சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த மாதத்திலே நிகழக்கூடிய 4 பெயர்ச்சிகள், ஒன்று சூரியனுக்குரியது, இன்னொன்று சுக்கிரனுக்குரியது, இன்னொன்று புதனுக்குரியது, இன்னொன்று செவ்வாய்க்குரியது. அதனுடைய பலாபலனை பொது பலனோடு கணித்து இப்பொழுது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை நீங்கள் பெறலாம் என்பதை கூறி இப்பொழுது இந்த பதிவை நோக்கி செல்லுகின்றோம். எதையும் கணக்கு பார்த்து செய்யும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் தடைப்பட்டிருந்த திருமணம், தடைப்பட்டிருந்த கல்வி என தடையாயிருந்த அனைத்து காரியங்களும் தடை விலகி ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பாக நடக்கும். கடுஞ்சொற்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் மதிப்பு உயரும். குடும்பத்தில் தாய் வழி உறவினரிடம் இருந்து வந்த கசப்பு நீக்கும். வீடு, வாகனம், யோகம் சிறப்பாய் அமையும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் கிட்டும். பிள்ளைகள் உங்கள் மேல் பாசமாய் இருப்பார். ஆனாலும் நீங்கள் அவர்கள் மேல் சின்ன சின்ன பயங்களை கொண்டு இருக்கின்றீர்கள். அவர்கள் மனசாட்சிக்கு பயப்படுகின்றவர்கள். உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், கவனம். உத்தியோகத்தில் வேலை செய்யும் இடத்திலே நல்ல பெயர் கிடைக்கும். சிலருக்கு அவார்டுகள் கூட கிடைக்கலாம். தொழில் செய்பவர் எங்கு முதலீடு செய்வது என்பதை தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று செய்யுங்கள். நீங்களாகவே எதிலும் முயற்சி செய்து பார்த்தல் கூடாது. கலைத்துறையினருக்கு உடன் இருப்பவர்களுக்கு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு வாக்குவாதங்களை தவிர்த்து புத்திசாலித்தனமாய் கையாள்வது நல்லது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணம் வந்து சேரும். உங்கள் பணிகளிலே பல குறுக்கீடுகள் வந்தால் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு வாழ்க்கையில் துணையுடன் உரசல்கள் எழலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள். வாகனங்களை கையாளும் போது கவனம் தேவை. வேகம் கூடவே கூடாது. தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். மாணவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனம் தேவை. மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதை விடுத்து நீங்கள் நன்று படிங்கள். சித்திரை 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எதையும் செய்யும் முன்பு திட்டமிட்டு அதன்படி செய்வது நல்லது. பயணங்கள் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. பண வரவு திருப்தி தரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எதிலும் மெத்தனமாக செயல்படுவதை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். அரசியல்வாதிகளுக்கு மனமகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல நீண்டும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் அரசாங்க பணிகள் மிக துரிதமாய் நடப்பதற்கு சூழல் உருவாகும்.
கடும் முயற்சிக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் காரியம் வெற்றி பெறும். வீண் வழக்குகள் வரலாம், மனம் தளர மாட்டோம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த மே மாதத்தில் என்னென்ன என்பதை பார்க்கலாம். மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட எதிர்பார்த்த காரியம் வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு, வேளன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் மே 17, 18. அதிர்ஷ்ட தினங்கள் மே 6, 7 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.